Hi students, good morning to all. Today we are going to starting in chapter 5 geometry. Okay, so 8th standard English medium only these videos. Okay, so today see the topic concurrent and similar shapes. Okay, so what is the mean by concurrent? ஸோ கான்குரண்ட் அப்படின்னா என்னென்னா சர்வசமம் சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவோம் ஆமாவா. ஸோ வாட் இஸ் மீன் பை கான்குரண்ட்? சர்வசமம். ஓகே, ஸோ ஒத்த. ஓகேங்களா. ஸோ அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஒத்த அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ கான்குரண்ட் pictures are exactly the same in shape in size. Okay, so for example square. Okay, taken 2 square. So it is exactly two shapes or exactly same size and quantities. ஓகேவா. ஸோ ரெண்டுமே எப்படிமா இருக்கும்? கண்டிப்பாக ஒரே அளவாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இன் shapes are concurrent if and fit exactly over the others. ஓகேவா. ஸோ ஒன்று எடுத்து இன்னொன்று மேலே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எப்படிமா இருக்கும்? ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இட் இஸ் த கான்குரண்ட். ஸோ வாட் இஸ் த கான்குரண்ட்? concurrent figure are exactly the same shape and size. ஓகேவா. ஸோ concurrent அப்படின்னாவே எக்ஸாக்ட்லியாக சேம் சைஸ் அண்டு சேம் குவான்டிட்டிஸாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஒரு ஷேப்ஸ் எடுத்து இன்னொரு ஷேப்ஸ் மேலே ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ஆயிடும்? கண்டிப்பாக அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா. ஸோ இட் இஸ் த concurrent. ஸோ நெக்ஸ்ட் ஒன் similar shapes. ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை similar? சேம் ஷேப்ஸ் and different size. ஓகேங்களா. the similar figures mathematically we have same shapes and different size. two mathematical figures are said to be similar. ஓகேங்களா. ஸோ இது எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா it is denoted by similar shapes. ஓகேங்களா. ஸோ concurrent நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இப்படி 3 ஈக்குவலன்ஸ் போடுவோம். ஓகேவாம்மா. ஸோ கான்குரண்ட் அப்படின்றது என்னன்னா எக்ஸாக்ட்லி சேம் இன் ஸ்பேஸ் அண்டு சைஸ், ஷேப் அண்டு சைஸ். ஓகேவா. ஸோ இதில் என்னவா இருக்கும்? சேம் சைஸ் அண்டு ஷேப். ஓகேவா. ஸோ இட் இஸ் த கான்குரண்ட். ஸோ சிமிலர் அப்படின்னா என்ன அப்படின்னா சேம் ஷேப், சேம் ஷேப்பாக இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட்டு சைஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் ரெக்டாங்கிள். ஓகேங்களா. ஸோ ஸ்மாலர் ரெக்டாங்கிள் அண்டு பிக்கர் தென் ரெக்டாங்கிள். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே என்னென்ன சொல்லுவோம் நம்ம? இட் இஸ் த ரெக்டாங்கிள்ஸ். ஓகேவா. ஆனால் பட் இதில் என்ன வேரியேஷன் ஆகுது? சேம் ஷேப்ஸ் தான் பட்டு டிஃப்ரெண்ட் சைஸ். ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம இப்போது டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கான்குரண்ட். ஸோ கான்குரண்ட்னா என்னம்மா சொல்லியிருக்கோம்? சேம் சைஸ் அண்டு சேம் ஷேப்ஸ். ஓகேங்களா. ஸோ இது எப்படி டினோட் பண்ணுவோம்? இந்த ட்ரிபிள் ஈக்குவல்னு போடுவோம். ஓகேவா. ஸோ இந்த ட்ரிபிள் ஈக்குவல் போட்டாவே அதுக்கு பேர் என்னது? கான்குரண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சிமிலர். சிமிலர்னா நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? ஸோ எஸ் அப்படியே திருப்பி போட்ட மாதிரி டினோட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இது என்னவா இருக்கும்? சேம் ஷேப்ஸாக இருக்கும், டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ டாபிக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கான்குரண்ட் ட்ரையாங்கிள். So what is triangle? 3 sides are closed. ஓகேவா. ஸோ it is triangles. So 3 sides, 3 verticals, 3 angles. ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் என்னென்ன பாசிபிள் ஆகும்? 3 சைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி 3 angles அண்டு 3 vertex. வெர்டெக்ஸ்னால் நம்ம என்னமா சொல்லுவோம்? பாயிண்ட்டை தான் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ட்ரையாங்கிள்ஸ்னாவே 3 சைட்ஸு, 3 ஆங்கிள்ஸ் அண்டு 3 வெர்டிகல்ஸாக இருக்கும், வெர்டெக்ஸாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பார்க்குறோம்? கான்குரண்ட். ஸோ கான்குரண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்? சேம் சைஸ் அண்டு சேம் ஷேப்ஸாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா சைட் 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 கான்குரன்சி. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சைட் சைட்
ஓகேங்களா? ஓகேமா? So we can take the two triangles. Okay, so same shapes and same sides. Okay வா? So நான் இப்போ ரெண்டு triangles எடுத்துக்க போறோம். Okay வா? So அதனுடைய அளவு first triangles A B C. Okay, so next one P Q R. Okay வா? So நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டோம், side concurrency. Okay வா? So side concurrency நம்ம பக்கங்கள் வந்து சமமா இருக்கும். ஓகேவா? So AC which is equal to PQR. ஓகேவா? அதாவது BC பக்கம் வந்து எதுக்குமா ஈக்குவலண்டா இருக்கும், RQ க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? So next one இந்த AB which is equal to PQ. ஓகேவா? அப்போ AB ஓட சைடு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், which is equal to PQ. ஓகேவா? So last one AC which is equal to PR. அப்போ AC which is equal to PR. ஓகேவா? So நம்ம எல்லா சைட்ஸுமே இன்னொரு triangles it's comparison to another triangle. ஓகேவா? So sides, three sides are equal. So therefore triangle ABC is congruence of triangle PQR. ஓகேவா? So எல்லா பக்கமும் சமமா தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், triangle ABC congruence of triangle PQR னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிரலாம். ஓகேவா? ஸோ இது எதை பேஸ் பண்ணி மென்ஷன் பண்ணோம், ஒரு ட்ரையாங்கிள்ஸ் இஸ் கம்பேரிஷன் டு த அனதர் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸை அனதர் ட்ரையாங்கிளோட சைட்ஸோட நம்ம என்ன பண்ணோம், கம்பேரிஷன் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் என்னாச்சு, சைட்ஸ் ஆர் ஈக்குவல்ஸாக வந்துருச்சு அப்படின்னா அது என்னதான் இருக்கும், கான்குரன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா? நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சைட்ஸ் ஆங்கிள் சைடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் side angle. So next one side. ஓகே மாமா? ஸோ என்னவா சொல்லியிருக்காங்க, ரெண்டு சைட்ஸும் அண்டு ஒரு ஆங்கிள்ஸும் என்ன சொல்லியிருக்காங்க, கான்குரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சிமிலர்லி ப்ரீவியஸ் டேர்மில் நம்ம எடுத்த மாதிரி தான் we can take the two triangle. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் CBA. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் PQR. ஓகேவாம்மா? ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துட்டோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ட்ரையாங்கிள்ஸ் எப்படி பேஸ் பண்ணலான்னு பாருங்கள். இந்த A ஆங்கிளும் P ஆங்கிளும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ அதே மாதிரி AR சைட்ஸும் இங்கே AC சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த AB சைடும் இந்த PQ சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? நம்ம எழுதிடலாமா? ஸோ ஆங்கிள் ஆஃப் A which is equal to ஆங்கிள் ஆஃப் P and AB which is equal to PQ. அதே மாதிரி AC which is equal to PR. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ therefore triangle ACB is congruence of triangle PQR. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன மென்ஷன் பண்ணோம், டூ சைட்ஸ் அண்ட் ஒன் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ கம்பேரிஷன் டு த டூ ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்க. தேர்ட் ஒன் angle side angle. Angle side angle. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தாவே தெரியும் என்ன சொல்லியிருக்காங்க, டூ ஆங்கிள்ஸ் அண்டு ஒன் சைட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணணும், we can take the two triangle in same size and same shapes. ஓகே? ஓகேவாம்மா? ஸோ A B C P Q R. ஓகேவா? ஸோ டூ ஆங்கிள்ஸ், ஆங்கிள் ஆஃப் A which is equal to angle of R, angle of C which is equal to angle of P. ஓகேவா? ஸோ ஒரு சைடு, ஸோ AC which is equal to PR. ஓகேவா? ஸோ என்னென்ன எழுதிடலாமாம்மா, angle of C which is equal to angle of P and angle of A which is equal to angle of R and
sides. So AC which is equal to PR. Okay va? So therefore triangle ABC is concurrence of triangle PQR. Okay va? So நம்ம ரெண்டு angles and two angles and one sides are equal. ஓகேங்களா? So இதில் என்ன டாபிக் பார்த்தோம்? angle side angle base பண்ணி பார்த்துட்டோம். ஓகேவா? So last one, fourth one, right angle. Okay ma? So fourth one, right angle, hypotenuse and sides. Okay va? So what is means by hypotenuse? So hypotenuse is the angles opposite side. Okay va? So அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கர்ணம் சொல்லுவோம். Okay va? So அதை எப்படி நம்ம triangles யூஸ் பண்ணி சொல்றேன்னு பாருங்க. So right angle அப்படின்னா என்னமா? compulsory 90 degree. Okay va? So 90 degrees na எப்படி இருக்கும்? accurate perpendicular இருக்கும். ஓகேங்களா? So first one A B C. Okay. So next one P Q R. Okay. So angle of C which is equal to angle of Q equal to 90 degrees. Okay va? So and 90 degree opposite, the angles opposite sides என்னமா சொல்லிக்கிறோம்? hypotenuse. Okay va? So அப்போ இதுக்கு opposite இதுவா தான் இருக்கும். Okay. So one sides. So sides என்ன சொல்லிடலாம்? So AC and RQ. Okay va? So angle C which is equal to angle Q which is equal to 90 degree. Okay va? So hypotenuse என்னமா சொல்லிருக்காங்க? AB which is equal to என்ன வரும்? PR. Okay va? So இன்னொரு side என்ன சொல்லிருக்காங்க? BC which is equal to RQ. ஓகேங்களா? So இதை பேஸ் பண்ணா என்ன வந்துரும்? triangle ABC is concurrence of triangle PQR. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் இனிமே வர ப்ரீவியஸ் சம்ஸை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இனிமே வர சம்ஸை பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் டேர்ம்ஸில் நீ என்ன பண்ணியிருப்பேன்? இதெல்லாம் லைட்டாக படிச்சிருப்போம். ஓகே. ஸோ ஜஸ்ட்டு ரீகால் நவ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்னம்மா பார்த்தோம்? கான்கரண்ட் அப்படின்ற டாபிக் பார்த்தோம். ஸோ ஜாமெண்ட்ரியில் கான்கரண்ட் அண்ட் சிமிலர் ஷேப்ஸ்ன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த கான்கரண்ட்? சேம் சைஸ் அண்ட் சேம் ஷேப்ஸ். ஓகேவா? ஸோ அதை எப்படி டினோட் பண்ணலாம்? ட்ரிபிள் ஈக்குவலன்ஸ் போடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் சிமிலர் ஷேப்ஸ். ஸோ சேம் ஷேப்ஸ் அண்டு டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெக்டாங்கிள் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுலேயே கான்கரன்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தோமா? அதில் என்னென்ன டாபிக் பார்த்தோம்? 3 sides பார்த்தோம். அடுத்து 2 sides and 1 angles பார்த்தோம். 2 angles and 1 sides பார்த்தோம். அடுத்து right angle, hypotenuse and sides பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் 5.1ல just missing term. Okay. So find the unknowns of the following figures. Okay va? So just ஒரு diagrams இருக்கு. அந்த diagramsல இருந்து நம்ம missing terms தான் find பண்ண போறோம். So find the values of x, y, z. Okay. Okay ma. So find the values of x, y and z. Okay. So just recall now. Form of the straight line angle என்னமா? ஒரு straight lineல form ஆகிற angles 180 degree. Okay va? So next one. Sum of the 3 angles in triangle in 180 degree. Okay va? So ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளோ? அதுவும் 180 degree. Okay. So form of the straight line form of the angle 180 degree. So இதெல்லாம் மைண்டில் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? சம்மை ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் என்னமா? Form of the straight line angles 180 degree. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? angle z which is angle z plus 140 degree which is equal to 180 degree. ஓகேவா? ஸோ ஏன் நம்ம இது கம்பேரிஷன் பண்ணுறோம் அப்படின்னா which is straight line.
ஓகேவா ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் 180 டிகிரி நமக்கு தெரியும் ஸோ இந்த ஃபார்ம் ஆகிற ஆங்கிள்ஸ் என்னவா பிரிச்சிருக்காங்க 140 ப்ளஸ் ஜெட்னு பிரிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம் ஜெட்டோட வேல்யூஸ் ஃபைன் பண்ணிடலாம் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க ஸோ நமக்கு வேணுங்கிறது லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு இதெல்லாம் ரைட் ஹேண்ட் மூவ் பண்ணுமா அப்போது 180 டிகிரி மைனஸ் 140 டிகிரின்னு வரும் ஓகேவா ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம் Z ஈக்குவல் டு 40 டிகிரி நாம் சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணும் ஓகேவா ஸோ அது என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அவுட் சைடு ஆங்கிள்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த இன்சைடு ஆங்கிள்ஸ் ஓகேவா ஸோ அவுட் சைடு ஆங்கிள் அவுட் சைடுனா என்னமா வெளிப்புற கோணத்தின் வெளிப்புறம் கோணமானது உட்புற கோணங்களின் கூடுதலுக்கு சமம் ஓகேவா ஸோ உட்புற கோணங்களின் கூடுதலுக்கு சமம் ஸோ உட்புற கோணங்கள் என்னென்னங்க 70 அண்டு Z ஓகேவா ஸோ ஏன் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆங்கிள்ஸ் அதுதான் ஸோ அதை எப்படி நம்ம ஈக்குவல் பண்ணுவோம் ஸோ என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி ஓகேவா ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டீரியர் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண நம்ம வரும் ஸோ அவுட் சைடு ஆங்கிள் ஸோ ஆங்கிள் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த இன்சைட் ஆங்கிள்ஸ் இன் ஆப்போசிட் இன்சைட் ஆங்கிள்ஸ் ஓகேவா அப்போது 70 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் இசட்டா ஸோ இசட் as usual கேன்சல் ஆயிடுது ஸோ ஆங்கிள் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி ஓகேவா ஸோ நம்ம இன்னும் என்ன ஒரே ஒரு டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ ஆங்கிள் ஆஃப் ஒய் ஓகேங்களா ஸோ ஆங்கிள் ஆஃப் ஒய் நம்ம 2 டேர்ம்ஸில் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஸோ form of the straight line angle 180 degree so already we know x and y value z values okay so அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்ல அப்படினா sum of the 3 angles in triangles equal to 180 degree so நம்ம அதை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா so நம்ம அந்த sum of the அந்த properties யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம் அப்ப என்ன வரும் 70 degree plus angle z plus angle its y equal to 180 degree ஓகேவா so இதுல இருந்து என்ன பண்ணலாம் so what is the values of z 40 degree ஓகேவா so 40 plus 70 110 degree plus angle of y equal to 180 degree ஓகேவா so angle of y equal to 180 degree minus 110 ஓகேங்களா அப்போ angle of y equal to 70 டிகிரி ஓகேவாம்மா ஜஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மைண்டில் இருந்தால் தான் சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் 2 சம்ஸ் கொடுத்துருக்காங்க அது டுடே ஹோம் மார்க்ஸ் ஓகே ஸோ 5.1ல ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் ஐ வில் ட்ரை ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்டு டுடே ஹோம் மார்க் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்கரன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே ஸோ பை யூசிங் த கான்கரன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவாமா ஸோ எக்ஸாம்பிள் 5.2 ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இஃப் angle of E equal to angle of S and G is the midpoint of ES so prove that triangle GET concurrence of triangle GST ஓகேவா ஸோ இதுதான் நம்மளுடைய given figures ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜின்ற பாயிண்ட் இருக்கு இல்லைம்மா ஸோ இந்த ஜின்ற பாயிண்ட்டு ஈக்கும் எஸ்ஸுக்கும் எப்படி இருக்கா சென்டர் ஒன்னாக இருக்குது ஸோ சென்டர் ஒன்னுனாவே நமக்கு என்ன சொல்லிடலாம் ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அதாவது இஜி டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இஎஸ் டிஸ்டன்ஸ் சொல்லிடலாமா ஸோ ஓகேவா ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்கும் ஈக்குவலன்ஸாக இருக்கும் ஸோ நமக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆங்கிள் இ இட்ஸ் கான்குரன்ஸ் ஆஃப் ஆங்கிள் எஸ் ஓகேவா ஸோ ஆங்கிள் இயோட ஆங்கிளும் ஐ மீன் இங்கே வந்துடும் ஓகேவா ஸோ ஈயோட ஆங்கிளும் இந்த எஸ்ஸோட ஆங்கிளும் எப்படிமா இருக்கும் ஈக்குவலாக இருக்கும்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ ஜின்றது மிட் பாயிண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணலாம் இஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஜிஎஸ் ஓகே ஸோ 2 டிஸ்டன்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டோம் ஓகேங்களா ஸோ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய அதர் சைட் ஸோ இதில் 1 ஆங்கிள் 2 சைட்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே சாட்டிஸ்ஃபைஸ் ஆகுதா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிளும் எப்படி இந்த சைட்ஸும் என்னவா இருக்கும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகே அப்போது டிஇ விச் இஸ் ஈக்குவல் டு டிஎஸ் ஓகேவா ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் என்ன ஆச்சு 2 sides and 1 angle ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதா ஸோ ட்ரையாங்கிள் ஜிஇடி இட்ஸ் கான்குரன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிஎஸ்டி ஓகேவா ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க 2 sides and 1 angles நம்ம யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா ஸோ
நெக்ஸ்ட் சம் பாருங்க, சேம் ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சம்மு தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இந்த சம் நான் எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. இஃப் ஆங்கிள் YTB கான்குரன்ஸ் ஆஃப் ஆங்கிள் YBT. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் கொடுத்தாவே சென்டர் ஒன் இருக்கிறது தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ இதை மாதிரி ஆங்கிள் ஆஃப் இந்த 3 டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் சென்டர் ஒன்னாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் தான் நமக்கு என்ன பண்ணோம், ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அது மைண்டில் வச்சுக்கோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆங்கிள் BOY இட்ஸ் கான்குரன்ஸ் ஆஃப் ஆங்கிள் TRY. ஓகே, ஸோ ப்ரூவ் தட் triangle BOY its concurrence of triangle TRY. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேவாமா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.